மகர ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ராகு 2வது இடத்துக்கு போயிருக்காரு இப்போ. ஸோ இவ்வளோ நாள் 3வது இடத்துல இருந்தவரு, இப்ப 2வது இடத்துக்கு வந்திருக்காரு. அதே மாரி 7 சனிங்கிறது கம்ப்ளீட்டா வெளியில போயிடுச்சு. ஸோ இப்ப 2வது இடத்துல வந்திருக்கிற ராகுவ வந்துட்டு குரு பார்வை அப்படிங்கிறதும் இருக்கு. ஸோ 2வதுங்கிறது வந்து பொதுவா வந்து தனம், குடும்பம், வாக்கு இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். ஸோ அந்த இடத்துல ராகு வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு அமைப்பு. ரொம்ப சூப்பரான அமைப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கும். பட் குரு பார்வை இருக்கிறதுனால, இதனால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அப்படிங்கிறது நல்ல குறையும். அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து கேது பார்த்தீங்கன்னா, கேது 8வது இடத்துல இருக்காரு. 8ங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயுள் ஸ்தானம் இல்ல ஒரு மறைமுக ஸ்தானம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு ஹிடன் அப்படிங்கிற ஒரு இது ஒரு மர்மமான ஒரு ஸ்தானம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆயுள் ஸ்தானம், மாங்கல்ய ஸ்தானம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அங்க கேது இருக்கிறது அப்படிங்கிறதும் வந்துட்டு அதாவது ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு பெரிய அளவுல வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறத கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. பட் ஒரே ஆறுதல் என்ன அப்படின்னாக்க வந்துட்டு 7 சனி ஃபுல்லா விலகுது. அண்ட் ராகுக்கு வந்துட்டு குருவோட பார்வை இருக்கு. ஸோ இது 2ம் வச்சு பார்க்கும்போது ராகு, கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது மகர ராசிக்கு ஒரு 60-65% பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.